My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 examination உடைய கவுன்சிலிங்கில் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிற ஒரு முக்கியமான பார்ட் அப்படிங்கிறது இருக்குது. நிறைய மாணவர்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங்கில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும், அந்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற நிறைய சந்தேகங்களை கேட்டதுனால இந்த வீடியோவில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் மேனேஜ்மெண்ட் கோட்டானா என்ன, இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும், கவுன்சிலிங் எப்படி நடக்கும், ரீஅலாட்மெண்ட்னா என்ன, இதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, டோட்டலாக எவ்வளோ காலேஜஸ் இருக்குது, கேட்டகரி வைஸில் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ மேனேஜ்மெண்ட் கோட்டா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா விதமான சந்தேகங்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அட் த சேம் டைம் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீட் ரிலேட்டடாக மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து போட போகிறோம். அந்த வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணல அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னென்னா, மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரெண்டு விதமான விஷயம் அப்படிங்கிறதுக்கு ஒன்று வந்து கவர்மெண்ட் கோட்டா, இன்னொன்று மேனேஜ்மெண்ட் கோட்டா. இந்த கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு எடுக்கும்போது பொதுவாக கவர்மெண்ட் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து ஆல் இண்டியா கோட்டா மூலமாக, அதாவது எம்சிசி நடத்தக்கூடிய ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதில் நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ அதில் இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் 15% ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் வருது. இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய 15% இடங்கள் இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து ஃபில் ஆகிடும். அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கோட்டாவில் இந்த 15% போக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 37 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கக்கூடிய 85% இடங்கள் ஸ்டேட் கோட்டா கீழே வரும். இந்த 85% இடங்களை ரெண்டு கேட்டகரியில் ஃபில் பண்ணுறாங்க. ஒன்று வந்து 7.5 ரிசர்வேஷன், அதாவது 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு 7.5 ரிசர்வேஷன், மற்ற ஸ்கூலில் படித்த மாணவர்கள் ரிமைனிங் சீட்ஸ் 92.5 ரிசர்வேஷன். இது ரிசர்வேஷன் கிடையாது, பட் நம்ம அதை அப்படி தான் கால் பண்ணுறோம், சொல்கிறோம். 92.5 பேலன்ஸ் இருக்கக்கூடிய மற்ற எல்லா மாணவர்களும் ரிமைனிங் இருக்கக்கூடிய சீட்ஸை எடுத்துக்கலாம். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டாக்கு மாதிரியே மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் வருது. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டியன் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டி அப்படிங்கிற மைனாரிட்டி லிங்குவஸ்டிக் அண்ட் ரிலீஜியஸ் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வருது. அதே மாதிரி உங்களுக்கு என்ஆர்ஐ கேட்டகரி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியும் இருக்குது. இந்த என்ஆர்ஐ கேட்டகரி தாண்டி என்ஆர்ஐ லேப்ஸ்டு அப்படிங்கிற ஒரு சீட்ஸும் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் டீட்டெயிலாக இந்த கேட்டகரிலாம் என்ன, இந்த கேட்டகரியில் என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கவுன்சிலிங்கில் நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா எலிஜிபிலிட்டி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எந்த ஸ்டேட் மாணவர்களாக இருந்தாலும் இந்த ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் சில கல்லூரிகள் வருது, என்னென்ன காலேஜஸ்னு பின்னாடி காட்டுறேன். அந்த காலேஜஸ்க்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை, எனி ஸ்டேட், எ கேண்டிடேட் ஃப்ரம் ஆல் த அதர் ஸ்டேட்ஸ் கேன் பார்ட்டிசிபேட். எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஃபார் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட். அண்ட் இந்த ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக வர்றதுனால காம்படிஷனுங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாகத்தான் இருக்கும். ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன காலேஜஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தலாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி மெடிக்கல் காலேஜ், கேஎம்சிஹெச் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கேஎம்சிஹெச் மெடிக்கல் காலேஜ், மதுரையில் இருக்கக்கூடிய வேலம்மாள் அண்ட் கற்பக விநாயகா அண்ட் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய தாகூர், விவேகானந்தா, சென்ட் பீட்டர்ஸ், இந்திரா, நந்தா அண்ட் பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ். எல்லாம் ரேண்டமாக நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். திஸ் இஸ் ஸ்டார்ட் ப்ரியாரிட்டி ஆர்டர், ரேண்டமாக லிஸ்ட் ஆஃப் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் காலேஜஸ். டோட்டலாக 11 கல்லூரிகள் நமக்கு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் வருது. இந்த 11 கல்லூரிகளுக்கு இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தை சேர்ந்த மாணவரானாலும் நீட்டில் குவாலிஃபை ஆகியிருந்தால் அவர் வந்து இதில் வர முடியும். ஸோ நீட்டில் குவாலிஃபைங் அப்படின்னு சொல்லும்போது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தேர் இஸ் நோ ரிசர்வேஷன், கம்யூனல் ரிசர்வேஷன் கிடையாது. ஸோ ஜென்ரல் ஆர் ஓபிசி நீங்கள் வந்து உங்களுடைய கேட்டகரி நீட்டில் போட்டிருப்பீங்கல்ல, அந்த கேட்டகரியில் நீங்கள் குவாலிஃபைங் மார்க் வச்சுருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு டேக் பார்ட் இன் மேனேஜ்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங். ஸோ அப்போ நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம இந்த இதில் பார்க்கும்போது அடுத்த இது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மைனாரிட்டி கேட்டகரியில் பார்க்க போகிறோம். இந்த மைனாரிட்டி கேட்டகரி அப்படின்னு வரும்போது ஒன்லி தமிழ்நாடு நேட்டிவ் கேண்டிடேட்ஸ், தமிழ்நாடு நேட்டிவிட்டி இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் இந்த மைனாரிட்டி கேட்டகரியில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் கலந்து கொள்ள முடியும். அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வர முடியாது. சின்ஸ் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வர முடியாது, இந்த கல்லூரிகளில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால காம்படிஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். முக்கியமாகவே
மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு போயிட்டாலே நமக்கு வந்து ஃபீஸுங்கிறது 13.5 லட்சம் ரூபா 1 இயர். சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு ஆகக்கூடிய ஃபீஸ் 13.5 லட்சம் ரூபா. இது போக உங்களுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் மெஸ் ஃபீஸு அண்ட் அதர் எக்ஸ்ட்ரா புக்ஸு அண்ட் மற்ற விஷயங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எல்லாம் போட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு 17.5 19.5 ஆர் 20 lakhs வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க ஃபீஸாக. இது காலேஜ் டு காலேஜ் வேரி ஆகுது. நீங்கள் எடுக்கக்கூடிய ஹாஸ்டலினுடைய ரூம்ஸை பொறுத்து வேரி ஆகுது. நீங்கள் சிங்கிள் ரூம் எடுக்கலாம், டபுள் ஷேரிங், 4 ஷேரிங், ஏசி ரூம்ஸ், நான் ஏசி ரூம்ஸு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ரூம்ஸ் இருக்குது ஒவ்வொரு காலேஜ்லேயும். அதில் நீங்கள் எந்த இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 13.5 ப்ளஸ் வாட் எவர் த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் யுவர் காலேஜ் ஹாஸ்டல் ஃபீஸ் அதெல்லாம் ஆட் ஆகி 17.5 19.5 வரைக்கும் ஃபீஸு 18 லட்ச ரூபா 19 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா வரைக்கும் ஃபீஸ் வாங்கக்கூடிய கல்லூரிகள் இருக்குது. ஸோ இவ்வளோ அமௌண்ட் இருக்கிறதுனால கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற மாதிரியான காம்படிஷன் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு இருக்காது. யாரெல்லாம் அஃபோர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரப்போகிறாங்க. ஸோ காம்படிஷன் கொஞ்சம் கம்மி தான். பட் மேனேஜ்மெண்ட் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டோட இங்கே காம்படிஷனுங்கிறது இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சொல்லி பார்க்குறோம். இப்போ என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னென்னா மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனில் கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் தெர் ஆர் 3 colleges in கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சிஎம்சி வெல்லூர். சிஎம்சி வெல்லூர் is one of the top most private medical college in India and that comes under Christian minority. இதில் டோட்டலாக நமக்கு 100 சீட் இருக்குது. இந்த சிஎம்சி வெல்லூர் 100 சீட்டை வந்து எப்படி பிரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில் நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். சீட் மேட்ரிக்ஸு, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க்ஸு, அதெல்லாமே வந்து டீட்டெயில் வீடியோ கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாகவே இந்த நீட்டை கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது சிஎம்சி ரிஜிஸ்ட்ரேஷன் வரும்போதே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோலாம் பாருங்கள். அண்ட் அகைன் இதனுடைய ப்ராசஸ் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணுறேன். அடுத்ததாக பனிமலர் மெடிக்கல் காலேஜ், சென்னையில் உள்ள பனிமலர் அண்ட் சென்னையில் உள்ள மாதா மெடிக்கல் காலேஜ். ஸோ டோட்டலாக நமக்கு 3 காலேஜ் இருக்குது கிறிஸ்டியன் மைனாரிட்டியில். இந்த கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் நீங்கள் சீட் எடுக்கணும் அப்படின்னா யூ ஷுட் பி தமிழ்நாடு கிறிஸ்டியன். நீங்கள் தமிழ்நாடு நேட்டிவிட்டி உங்கள்கிட்ட இருக்கணும் அண்ட் யூ ஷுட் பி கிறிஸ்டியன். இந்த கிறிஸ்டியன் அப்படிங்கிறது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸில் யூ ஷுட் பி கிறிஸ்டியன். நான் கன்வெர்ட் ஆகிட்டேன் ஆனால் நான் வந்து சர்டிஃபிகேட்டில் மாற்றலை, தென் யூ கான் பார்ட்டிசிபேட் இன் த கவுன்சிலிங். இந்த கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் தான் நீங்கள் எலிஜிபிள். நீங்கள் உங்களுடைய கம்யூனிட்டியில் உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்ஸில் டிசியில் உங்களுடைய ரிலீஜன் கிறிஸ்டியன் மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா மாணவர்களும் இந்த 3 கல்லூரிகளில் சீட்ஸ் அப்படிங்கிறது எடுக்கலாம். சரிங்களா? 3 கல்லூரிகளுமே தேர் வில் பி சீட்ஸ். ஆனால் அந்த சீட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். சீட் மேட்ரிக்ஸ் காலேஜ் டு காலேஜ் வேரி ஆகுது. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இந்த வருஷம் சீட் மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி நம்ம வீடியோவும் போட்டிருக்கிறோம். பழைய லாஸ்ட் இயருடைய சீட் மேட்ரிக்ஸ் வச்சு வீடியோ போட்டிருக்கோம். அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போது கிறிஸ்டியன் மைனாரிட்டி பார்த்துட்டோம். அடுத்த மைனாரிட்டி பார்த்தீங்கன்னா மலையாள மைனாரிட்டி. ஒரே ஒரு காலேஜ் இந்த இடத்துல மாத்தாமல் விட்டுருக்கிறேன். உங்களுக்கு வந்து மூகாம்பிகா. சரிங்களா? மூகாம்பிகா எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரியில் இருக்குது. கன்னியாகுமரி. சரிங்களா? கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மூகாம்பிகா மெடிக்கல் காலேஜ் ஒரே ஒரு மலையாள மைனாரிட்டி. அண்ட் அகைன் யூ ஷுட் பி மலையாளி, அதாவது உங்களுடைய மதர் டங் மலையாளமாக இருக்கணும். அண்ட் தமிழ்நாடு நேட்டிவிட்டி உங்கள்கிட்ட இருக்கணும். அப்படின்னு தான் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். தெலுங்கு மைனாரிட்டியில் 6 கல்லூரிகள் இருக்குது. என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா திருச்சி எஸ்ஆர்எம், அருணை, தலை ஸ்ரீனிவாசன், கற்பகம், அன்னபூர்ணா, ஸ்ரீ முத்துக்குமரன், இதெல்லாம் 6 கல்லூரிகள். தமிழ்நாட்டில் உள்ள ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் 6 கல்லூரிகள் இருக்குது. இதுக்கும் அதே மாதிரி தான் உங்களுடைய மதர் டங் தெலுங்குவாக இருக்கணும். அண்ட் யூ ஷுட் உங்களுடைய நேட்டிவிட்டி தமிழ்நாடு நேட்டிவிட்டியாக இருக்கணும். இது போக தெர் ஆர் 3 more ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டியன் மைனாரிட்டி தெலுங்கு மைனாரிட்டியில் தான் வருது. இதுக்கும் அதே க்ரைட்டீரியா தான். ஸோ மொத்தமாக 9 கல்லூரிகள் தெலுங்கு மைனாரிட்டியில் இருக்குது, 11 கல்லூரிகள் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது, 3 கல்லூரிகள் கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் இருக்குது, 1 காலேஜ் மலையாள மைனாரிட்டி இருக்குது. டோட்டலாக 21 காலேஜஸ் ப்ளஸ் 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ். இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ். ஸோ இப்போது என்ஆர்ஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம். என்ஆர்ஐ அப்படிங்கிறது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ், மாணவர்களுடைய பெற்றோர்கள் அப்ராடில் வேலை செய்கிறாங்க. தொடர்ந்து ஒரு 6-7 மாதங்களுக்கு, ஒரு வருஷத்துக்கு மேலே 6-7 ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அந்த டேட்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த டேட்டுக்கு மேலே நீங்கள் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்ங்கிறது எலிஜிபிள். யாருடைய பேரண்ட்ஸ்க்கெல்லாம் என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் எலிஜிபிளோ அவங்களுடைய குழந்தைகளை என்ஆர்ஐ கேட்டகரியில் ஜாயின் பண்ணி விட முடியும். இதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 24.5 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு டியூஷன் ஃபீஸாக வாங்குறாங்க.
அண்ட் இந்த என்ஆர்ஐ பேரண்ட்ஸ் இல்லை, ஆனால் ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க. யாரெல்லாம் சொல்லி கேட்டிங்கன்னா மெட்டர்னல் அண்ட் பெட்டர்னல் கசின்ஸ், பிளட் ரிலேட்டிவ்ஸ்னு சொல்லுவோம். உங்களுடைய அம்மா அப்பாவுடைய பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ், ஓன் பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ், இவங்க அப்ராடில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணலாம். டைரக்ட் பிளட் ரிலேட்டிவ்ஸ், க்ளோஸ் பிளட் ரிலேட்டிவ்ஸ் வந்து ஸ்பான்சர்ஷிப் அப்படிங்கிறது கொடுக்க முடியும். அப்போது அந்த மாணவர்களும் இதே என்ஆர்ஐ ஸ்டேட்டஸில் சீட் அப்படிங்கிறத எடுக்கலாம். ஸோ என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ், என்ஆர்ஐ கேட்டகரியினுடைய ஃபீஸுங்கிறது 24 லட்சம் ரூபா ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ், மற்ற ஃபீஸ் எல்லாம் சேர்ந்து வரும்போது அரௌண்ட் ஒரு 27 or 28 அப்படிங்கிறது வந்து ஒரு வருஷத்துக்கு வாங்கக்கூடிய ஃபீஸாக இருக்குன்றதுனால காம்படிஷன் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் இந்த இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொதுவாக பிஎஸ்ஜி அண்ட் கேஎம்சிஹெச் அண்ட் வேலம்மாள் இந்த 3 கல்லூரிகள் உங்களுக்கு என்ஆர்ஐயில் சீட்ஸ் அப்படிங்கிறது ஓவர் த இயர்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடுது. லாஸ்ட் இயரில் வேலம்மால ஒரே ஒரு சீட்டு மட்டும் ஃபில் ஆகாமல் இருந்துச்சு, மற்றபடி ஃபில் ஆகிடும். இந்த வருஷம் இந்த 3 காலேஜும் ஃபில் ஆகிடும். மேபி இதோடு சேர்த்து உங்களுக்கு திருச்சி எஸ்ஆரும் இந்த வருஷம் ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த 4 கல்லூரிகள் என்ஆர்ஐயில் ஃபில் ஆகிடும். இந்த 3 கல்லூரிகள் இது வரைக்கும் என்ஆர்ஐ லேப்ஸ்ட் அப்படிங்கிறது வராது. இந்த என்ஆர்ஐ லேப்ஸ்ட்டு தான் அடுத்த இதில் காட்டுறேன். இந்த என்ஆர்ஐ லேப்ஸ்ட்டுங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அன்ஃபில்டு என்ஆர்ஐ சீட்ஸ் தட் வில் கம் அண்டர் என்ஆர்ஐ லேப்ஸ். இது வந்து நமக்கு செகண்ட் ரவுண்டில் இருந்தால் வரும். செகண்ட் ரவுண்ட்லேருந்து மட்டும்தான் இந்த சீட்ஸ் அப்படிங்கிறது எலிஜிபிள் ஆகும். அண்ட் ஈவன் இந்த செகண்ட் ரவுண்ட் the priority will be given only to the என்ஆர்ஐ கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி நடக்கும்? இப்போ இந்த என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்க்கு 21.5 lakhs எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் தமிழ்நாடு நேட்டிவ் கேட்டகரி அல்லது தெலுங்கு மைனாரிட்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சீட்ஸ் தான், சரிங்களா? ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சீட்ஸ். இப்போது அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது மாணவர்களுக்கு வந்து இந்த குவாலிஃபைங் மார்க் அப்படிங்கிறது எடுத்துருக்கோம். அதாவது 127 or 162, சரிங்களா? இந்த மார்க் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் டு டேக் பார்ட் இன் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அண்ட் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரைக்கும் போகுது. இதை நம்ம டீம்டு யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த டீம்டு யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாணவர்களே டீம்டு யூனிவர்சிட்டிலையும் இப்போது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து அவசியம். இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த டீம்டு யூனிவர்சிட்டிங்கிறது தமிழ்நாட்டில் நிறைய கல்லூரிகள் இருக்குது, பாண்டிச்சேரியில் சில கல்லூரிகள் இருக்குது, இந்தியா ஃபுல்லாக நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா உங்களுடைய குவாலிஃபைங் மார்க் 127 ஆகவும் அல்லது 162 ஆகவும் இருக்கணும், சரிங்களா? நீங்கள் வந்து இது வந்து நம்ம லாஸ்ட் இதில் போட்டிருக்கிறோம். 20 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரைக்கும் ஃபீஸ் அப்படிங்கிறது வாங்குறாங்க. காலேஜ் டு காலேஜ் இந்த ஃபீஸ் அப்படிங்கிறது வேரி ஆகுது. ஸோ இந்த கவுன்சிலிங்கில் எல்லாத்துலேயுமே ஒரே ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது டீம்டாக இருக்கட்டும் அல்லது நமக்கு வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருக்கட்டும், தெலுங்கு மைனாரிட்டியாக இருக்கட்டும், கிறிஸ்டியன் மைனாரிட்டி இருக்கும், என்ஆர்ஐ லேப்ஸ்ட் எதுவாக இருந்தாலும் the admission mode அப்படிங்கிறது only through counseling. There is no back gate entry. No one can get you a seat without counseling. உங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணி நீங்கள் எங்களுக்கு காசு கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு சீட்டு வாங்கி தரோம் அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கவுன்சிலிங் இல்லாமல் எப்பேற்பட்ட நபர்களாலும் சீட்டு வாங்கி தர முடியாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்ச பணத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, ஏமாந்து போயிடாதீங்க. இப்போ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களும் இருக்குது. அதனுடைய காமன் டவுட்ஸை நான் இந்த இடத்துல கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன கிளைமில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லுறேன். இன்கேஸ் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா, தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறீங்க அப்படின்னா யூ கேன் மிக்ஸ் த சாய்ஸஸ். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இஃப் யூ ஆர் தெலுங்கு மைனாரிட்டி ஆர் உங்களுக்கு கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஆர் மலையாளம் மைனாரிட்டி அப்படிங்கிற கேட்டகரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மைனாரிட்டி காலேஜஸை நீங்கள் போடலாம், ப்ளஸ் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் காலேஜஸை நீங்கள் போடலாம். இன்கேஸ் இஃப் யூ பிலாங் டு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் தென் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை மட்டும்தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறதுல பண்ண முடியும். இதுதான் உங்களுடைய. அப்போ நீங்கள் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் தெலுங்கு மைனாரிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் காலேஜையும் போடலாம், தெலுங்கு மைனாரிட்டி இருக்கக்கூடிய காலேஜஸை போடலாம். ஆனால் மலையாளம் அண்ட் கிறிஸ்டியன் மைனாரிட்டியை நீங்கள் போட முடியாது. இஃப் யூ ஆர் கிறிஸ்டியன் மைனாரிட்டி நீங்கள் கிறிஸ்டியன் மைனாரிட்டி காலேஜஸ் 3 காலேஜஸ் ப்ளஸ் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் காலேஜஸ் இதை நீங்கள் போட்டுக்கலாம். மற்ற கல்லூரிகளை உங்களால் ஆட் பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரி மலையாள மைனாரிட்டினா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் காலேஜும் மலையாள மைனாரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கல்லூரியும் போடலாம். மற்ற கல்லூரிகளை நம்மளால் ஆட் பண்ண முடியாது. இப்போது சில காமன் டவுட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா, இந்த காமன் டவுட்ஸில் ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இஸ் இட் பாசிபிள் டு கோ ஃபார் கவர்மெண்ட் கோட்டா ஃப்ரம் அ மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் மெடிக்கல் கவுன்சிலிங்? உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு வேளை ஃபர்ஸ்ட் ரவுண்டில்
உங்களுக்கு வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு காலேஜில் ஒரு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது செகண்ட் ரவுண்டில் இஃப் யூ ஆர் ட்ரைங் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா இன் எனி எஸ்எஃப் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் ஒரு கவர்மெண்ட் கோட்டா சீட்டு நீ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, பை எனி சான்ஸ் உங்களுடைய மார்க்குக்கு அங்கே சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா, கேன் யூ கோ ஃப்ரம் மேனேஜ்மெண்ட் கோட்டா டு கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னா எஸ். அப்படி அலோவ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு போனீங்க அப்படின்னா 13 லட்ச ரூபா கட்டியிருப்பீங்க இல்லைங்களா, 13.5 லட்ச ரூபா டியூஷன் ஃபீஸாக பே பண்ணியிருப்பீங்க. ஆனால் கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து 4.5 லட்ச ரூபா தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபீஸாக பே பண்ணுவீங்க. ரிமைனிங் ஃபீஸை, இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இந்த டிஃப்ரென்ஸை என்ன பண்ணிடுவாங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் கழிச்சு, சரிங்களா, கொஞ்சம் நாள் கழிச்சு. அடுத்த கொஸ்டின் அதுதான், இந்த ரீஃபண்ட் எப்போ நடக்கும்? when will I get the refund if I opt for reallotment? யூஸ்வலாக இது வந்து எப்போ நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிசம்பர் அப்படிங்கிற டைமில் தான் நடக்கும். ஸோ யூஸ்வலாக நமக்கு வந்து எல்லா கவுன்சிலிங்கும் முடிஞ்சதுக்கப்புறம் 4 ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் டிசம்பரில் அல்லது ஜான்வரியில், மேக்ஸிமம் பை டிசம்பர் ஆர் ஜான்வரி உங்களுக்கு வந்து இந்த ரீஃபண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடந்துடும். ஆனால் நீங்கள் காலேஜில் சில ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்கல்ல, இப்போ வந்து ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடைக்கிது ஃபஸ்ட் ரவுண்ட்லனா, அந்த காலேஜில் நீங்கள் சேர்ந்துட்டு ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்க, ஹாஸ்டல் ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்க, எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் எல்லாம் பே பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபீஸ் எல்லாம் அந்த பர்டிகுலர் காலேஜ் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு ஹார்ட்லி ஒரு 15 to 20 days அப்படிங்கிற டைம் எடுத்துப்பாங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு ரீஃபண்ட் அப்படிங்கிறது நடந்துடும். இது காலேஜ் டு அந்த பர்டிகுலர் கேண்டிடேட் அல்லது அந்த பர்டிகுலர் பேரண்ட்டுக்கு வந்து அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது செட்டில் ஆயிரும். அதுக்கு ரொம்ப நாள் எடுக்காது. ஆனால் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு கரெக்டாக நீங்கள் டியூஷன் ஃபீஸ்லேருந்து ரீஃபண்ட் வரணும் அப்படின்னா ஹார்ட்லி நமக்கு வந்து எல்லா கவுன்சிலிங்கும் ஒரு 4 ரவுண்டோ 5 ரவுண்டோ, அந்த 4 ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ரீஃபண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறத இனிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ரீஃபண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அட் த சேம் டைம் இது தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் தெளிவாக அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். அண்ட் இதுவரை நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ண போகிறோம். அந்த வீடியோஸ் எல்லாம் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரியில் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். All the very best and thank you so much.